இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல்னால் ரோட் சைட் காளான் மாதிரி நம்ம போட போகிறோம். இது என்னென்னா கேபேஜ் வித் ஸ்வீட் கார்ன் காளான். இது வந்து இருங்க நான் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இது எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நானே சிங்கிளாக வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் இதுதான் சொல்கிறேன். எப்படி மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது வந்து முட்டைகோஸ் நல்லா அரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்வீட் கார்னை வந்து இது பண்ணி வச்சுக்கணும், தனித்தனியாக பிச்சு வச்சுக்கணும். ரெண்டையும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மிளகாத்தூள் போட்டு உப்பு கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மிக்சருக்கு அவ்வளோதான். இதை எடுத்து எண்ணெயில் போட்டு இப்படி எடுத்து சில்லி மாதிரி போட்டு வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த காளானுக்கு தேவையான ஃப்ரையெல்லாம் நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், சோம்பு. இது எங்கள் வீட்டிலேயே நான் வளர்த்திட்டு இருந்தேன். என் பையன் அவசரப்பட்டு சின்னதாக இருக்கும்போதே கட் பண்ணிட்டான். நான் நேச்சுரலாக அப்படியே போடுறேன். இது கொஞ்சம் பிச்சு அப்படியே போட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். இது நல்ல ஒரு அரோமா ஃப்ளேவர் கிடைக்கும். இது போட்டுட்டு அந்த காளானுக்கு செஞ்சு வச்சு காளானும் அப்படியே கொட்டிடலாம். கொட்டிட்டு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஃபுல் ஸ்பீடில் வச்சு நல்லா இது பண்ணலாம், மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் சிக்கன் தூள் கொஞ்சம், கரம் மசாலா, மட்டன் மசாலா, லைட்டாக உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். ஸ்லிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. லாஸ்ட்டு சில்லி சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பெரிய சில்லி சாஸ் ஊற்றலாம், சில்லி வித் டொமேட்டோ சாஸும் ஊற்றலாம். இது டொமேட்டோ சாஸு சில்லி வித் டொமேட்டோ கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இது வந்து இங்கே ஸ்ப்ரிங் ஆனியன், இதை வந்து கட் பண்ணி அது மேலே தூவிக்கலாம். நான் ஸ்ப்ரிங் ஆனியன் பறிக்க போன நேரத்தில் காளான் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே தூவிக்கலாம். தூவி ஒரு கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நான் சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.